இலவச வீட்டுமனை மற்றும் பட்டா வழங்க 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் மறுவாழ்வு மையம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க வந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா வட்டத்திக்காடு கிராம பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு 30 திருநங்கைகளுக்கு மாவட்ட நிர்வாகம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது. அந்த வீட்டுமனை தொலைவில் உள்ளதால் அதனை ரத்து செய்துவிட்டு புதுக்கோட்டை அருகாமையில் உள்ள தாலுகாவில் பட்டா வழங்க வேண்டும் என பலமுறை மனு அளித்துள்ளனர். ஆனால் மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். நீலகிரி மாவட்டம் நவா பழங்குடியினர் பள்ளி வளாகத்தில் 6 குரங்குகள் மர்மமான முறையில் இறந்து கிடந்தது தொடர்பாக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் வனப்பகுதி நிறைந்த பகுதி என்பதால் ஏராளமான குரங்குகள் கோவில்கள், பள்ளி வளாகங்கள் முழுவதும் சுற்றித் திரிவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் நவா பழங்குடியினர் பள்ளி வளாகத்தில் 6 குரங்குகள் இறந்து கிடப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்துள்ளது. இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் குரங்குகளின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்த பின்புதான் இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் அதிமுகவின் 53ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற அதிமுகவின் 53ஆம் ஆண்டு துவக்க நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி கலந்து கொண்டு பேசினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரியுடன் கூடிய மருத்துவமனை, கூட்டு குடிநீர் திட்டம், உதகை மார்க்கெட் பிரச்சினை, கோத்தகிரி, உதகை ஆகிய பகுதிகளில் நிலச்சரிவால் வீடுகளை இழந்தவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகள் என எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியது கடந்த அதிமுக ஆட்சியில்தான் எனவும், ஆனால் கடந்த 3½ ஆண்டுகால ஆட்சியில் எந்தவித திட்டங்களையும் செயல்படுத்தாமல் திமுக மக்களை ஏமாற்றி வருவதாக விமர்சித்து பேசினார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதி ஆய்வுக்குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்ட முன்னாள் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பூர் சி. சிவசாமி கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஆய்வுப் பணி மேற்கொள்ள வருகை தந்தார். அப்போது கூடலூர் நகராட்சிக்குட்பட்ட 7 பகுதியில் அஇஅதிமுக கழக கொடியினை ஏற்றி வைத்தார். அவருக்கு அப்பகுதியில் உள்ள பழங்குடியின மக்கள் பாரம்பரிய முறைப்படி நடனமாடி வரவேற்பு அளித்தனர். அப்போது அவரும் அவர்களுடன் நடனமாடினார். தனிமனிதர் தவறு செய்தால் தண்டிக்கப்படும் போது அரசே குற்றமிழைத்தால் என்ன செய்வது என்று முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன்மாணிக்கவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய முன்னாள் காவல்துறை அதிகாரி பொன்மாணிக்கவேல் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக மற்றும் திமுக அரசுகள் கோவில் கணக்குகளை தணிக்கை பார்க்க ரூபாய் 228 கோடி செலவிடப்பட்டுள்ளது என கூறிய அவர், தனிமனிதர் தவறு செய்தால் தண்டிக்கும் போது அரசே குற்றம் இழைக்கும் போது என்ன செய்வது என்று கேள்வி எழுப்பினார். மேலும் காவல்துறையினரையும் முன்னாள் ராணுவத்தினரையும் இணைத்து அறநிலையத்துறையில் இருக்கும் புத்திசாலிகள் திருக்கோவில் பாதுகாப்பு படையை உருவாக்கினர். ஆனால் 1022 உண்டியல் திருட்டுகள், 248 கோவில் விக்கிரக திருட்டுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஈரோடு மாவட்டத்தில் தலைமை ஆசிரியரை கைது செய்ய ஆசிரியை புகார் அளித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள நஞ்சப்பா நகரை சேர்ந்தவர் பிரபா. அரசு பள்ளி ஆசிரியையான இவர் ஈரோடு மாநகராட்சி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரான முத்துராமசாமியிடம் தனது வீட்டை அடமானமாக வைத்து 15 லட்சம் ரூபாய்க்கு வட்டிக் கடனாக பெற்றுள்ளார். அசலையும் வட்டியையும் திருப்பி செலுத்திய நிலையில் வீட்டு ஆவணங்களை திருப்பித் தர மறுப்பதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஈரோடு SP அலுவலகத்தில் முத்துராமசாமி மீது பிரபா புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை கண்டுகொள்ளாத போலீசார் முத்துராமசாமி கொடுத்த பொய் புகாரில் பிரபா மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்ததாக பிரபா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி பிரபா வீட்டிற்கு சென்ற முத்துராமசாமி வீட்டிலிருந்த பொருட்களை அடுத்தி நொறுக்கியுள்ளார். மேலும் வீட்டிலிருந்த பிரபாவின் தாயார் மற்றும் மகளுக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். தனது வீட்டின் மீதான தாக்குதல் தொடர்பாக பிரபா கொடுத்த புகாரின் அடிப்படையில் கோபிச்செட்டிப்பாளையம் போலீசார் முத்துராமசாமி மீது SC/ST பிரிவு உட்பட 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே தனது வீட்டின் மீது தாக்குதல் நடத்தி தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் விடுத்த முத்துராமசாமி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஈரோடு SP அலுவலகத்தில் ஆசிரியை இன்று புகார் அளித்துள்ளார்.
இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணத்தை கொடுத்து என் வீட்டு மேலே, நான் அவர் வீட்டு மேலே என்னுடைய வீட்டை கொடுத்து அவர்கிட்ட ஒரு 15 லட்சம் வீட்டை கொடுத்து பணம் வாங்கியிருந்தேங்க சார். அந்த பணம் வாங்கிட்டு அசல் வட்டி எல்லாமே கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக அவருக்கு கொடுத்துட்டேன். திரும்பி அவர் எனக்கு எழுதி கொடுக்காம பிரச்சனை பண்ணிகிட்டே வர்றாருங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் நான் வீட்டை திரும்பி கேட்ட பாவத்துக்கு அவர் மேலே 19/6 இதே மாவட்ட காவல் ஆய்வாளத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம். அப்போ இப்படி மீடியாவை கொடுத்த போது அதை மனசில் வச்சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ஆளுகளெல்லாம் தூண்டி விட்டு சீட்டு நடத்துன மாதிரி ஒரு பொய் புகாரை கொடுத்து என்னை சிறை வரைக்கும் அனுப்பி என்னை எவ்வளோ மானபங்கப்படுத்தணுமோ அத்தனை மானபங்கப்படுத்தி அனுப்பிட்டு நான் இப்போ 23 நாள் சிறையில் இருந்துட்டு வந்தேங்க. ஆனால் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் உயிரிழந்த 11 மீனவ குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்க கேட்டு கலெக்டரிடம் மனு அளிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தேங்காய்பட்டினம் துறைமுகத்தில் தவறாக திட்டமிட்டு கட்டப்பட்ட மீன்பிடி துறைமுகத்தில் 2013 முதல் 2022 வரை உயிரிழந்த 11 மீனவ குடும்பத்திற்கு இழப்பீடு மற்றும் வீட்டில் ஒரு நபருக்கு அரசு வேலை வேண்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கு மாவட்ட தலைவர் தேவகி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே இருசக்கர வாகன தொடர் திருட்டில் ஈடுபட்ட பிரபல கொள்ளையன் கைது செய்யப்பட்டார். திண்டிவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர்ந்து இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக புகார் வந்தது. இதனையடுத்து விழுப்புரம் மாவட்ட எஸ்பி தீபக் சிவாஜ் உத்தரவின் பேரில் தனிப்படையினர் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற நபரை நிறுத்த முயன்றபோது நிற்காமல் சென்றுள்ளார். இதனையடுத்து அவரை துரத்தி சென்ற காவல்துறையினர் அவரை பிடித்து விசாரித்ததில் திண்டிவனம் ரோசனைப்பாட்டை ஆறுமுகம் என்பதும் இருசக்கர வாகனங்களை திருடி அதை பல பேருக்கு விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதனையடுத்து ஆறுமுகத்தை கைது செய்த காவல்துறையினர் 10 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பதினாறாவது மத்திய நிதி ஆணைய ஆலோசனைக் கூட்டம் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. சென்னை கிண்டியில் நடைபெற்ற 16வது மத்திய நிதி ஆலோசனைக் கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக பாமக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பாலு கலந்து கொண்டு கட்சியின் கோரிக்கைகளை மனுவாக அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய நிதி ஆணையத்தின் தலைவரிடம் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் எழுதிய கடிதத்தை வழங்கினோம் எனவும், கடிதத்தின் மூலம் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய மாநில பங்கீட்டை முழுவதுமாக உடனடியாக வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டதாக பாமக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் பாலு பேட்டியளித்தார். இதேபோன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் எம்பி சச்சிதானந்தம் கூறுகையில், நிதி ஆணை அமைக்கப்படும் பொழுது மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதிக அளவில் இருக்க வேண்டும் எனவும், மத்திய நிதி வருவாய் 50% அளிக்கப்பட வேண்டும் எனவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்மொழிந்துள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிக்கான நிதி ஒதுக்கீட்டை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளதாகவும் கூறினார். தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் உத்தரவின் பேரில் பள்ளிக்கரணை துணை ஆணையாளர் கார்த்திகேயன் தலைமையிலான 200க்கும் மேற்பட்ட போலீசார் நில மோசடியில் ஈடுபட்டதாக முக்கிய குற்றவாளிகளின் வீடுகள் மற்றும் உறவினர் இல்லங்கள் என 14க்கும் மேற்பட்ட இடங்களில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதன் ஒரு பகுதியாக சிட்லப்பாக்கம் அடுத்த ராமகிருஷ்ணாபுரத்தில் சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜா வீட்டில் உதவி ஆணையாளர் வைணவி தலைமையில் போலீசார் நில ஆவணங்கள் உள்ளதா என குடும்பத்தினரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இருசக்கர வாகனத்தில் சென்ற விவசாயி காட்டு மாடு முட்டி தாக்கியதில் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம் கீழ வடகரையை சேர்ந்த விவசாயி நாகேந்திரன் விவசாய பணி மேற்கொள்ள கும்பக்கரை பகுதியில் உள்ள மாந்தோப்பிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது கும்பக்கரை செல்லும் பிரதான சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நாகேந்திரன் மீது மாந்தோப்பில் இருந்து வெளியேறிய காட்டு மாடு திடீரென முட்டி தாக்கியதில் இருசக்கர வாகனத்துடன் நிலை குலைந்து கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக தேவதானப்பட்டி வனச்சரக வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பொறுத்தவரை இது திராவிட மண், மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது என்று திருச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோவின் திருச்சி நாடாளுமன்ற அலுவலகம் திறப்பு விழா தென்னூர் உழவர் சந்தையில் நடைபெற்றது. துரை வைகோ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு திருச்சி நாடாளுமன்ற அலுவலகத்தை திறந்து வைத்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துரை வைகோ, திருச்சியில் தலைமை அலுவலகம் திறக்கப்பட்டுள்ள நிலையிலும் புதுக்கோட்டையில் பொதுமக்களின் மனுக்கள் வாங்குவதற்கான அலுவலகம் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது திராவிட மண், மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது. எந்த கூட்டணி வைத்தாலும் தமிழ்நாட்டில் ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு மக்கள் இடம் அளிக்க மாட்டார்கள் என தெரிவித்தார். அந்த பேனர் வைக்கும்போது பார்த்து தான் கேட்டேன். இந்த அம்மையாரை பத்தி நான் இவங்க கிட்ட சொன்னேன். இந்த அம்மையார் இப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, என்ன தைரியம் தான் இன்னைக்கு திருச்சிக்குள்ள பேனர் வச்சு இந்த அம்மாவுக்கு வரவேற்பு கொடுத்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதனால என்னை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திராவிட மண், இங்க பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது. அவங்க பேனர் வச்சு வைக்கலாம் செய்யலாம், அவங்க என்ன கூட்டணி வேணா வைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் மதவாத சக்திகளுக்கு இங்கே மக்கள் இடமளிக்க மாட்டார்கள். இங்கதான் நான் சொல்ல விரும்புறேன். கருப்பூர் பகுதியில் உள்ள சுடுகாட்டை ஆக்கிரமித்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருப்பூர் பேரூராட்சி பழைய 2வது வார்டு மற்றும் 8வது வார்டு ஆகிய பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தோர் கடந்த 150 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த சுடுகாட்டை அந்த பகுதியைச் சேர்ந்த மருத்துவர் சுந்தர்ராஜன் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்ததாக புகார் தெரிவித்ததோடு இதை தட்டி கேட்ட மக்களை மருத்துவர் சுந்தர்ராஜன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் வேதனை தெரிவிக்கும் மக்கள் சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுத்து சுடுகாட்டை மீட்டு தர வேண்டும் என கருப்பூர் பேரூராட்சி பகுதியைச் சேர்ந்த நித்யானந்தம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தை அளித்ததைத் தொடர்ந்து 5 பேர் மட்டும் ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரியை சந்தித்து புகார் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்தனர். கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை 2வது நாளாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, வட்டக்கானல், பாம்பார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கவும் அருவி பகுதிக்கு சென்று பார்க்கவும் 2வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். வேலூரில் உரிய ஆவணமின்றி இயக்கப்பட்ட ஆட்டோக்களை போக்குவரத்து போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூரில் போக்குவரத்து போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட பொழுது உரிய ஆவணமின்றி இயக்கப்பட்ட 10க்கும் மேற்பட்ட வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இன்சூரன்ஸ், சீருடை, அதிவேகமாக வருதல், அதிக சுமை கொண்டு வந்த வாகனங்களுக்கு 1000 முதல் 5000 வரை அபராதம் விதித்தனர். இதேபோன்று இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளுக்கும் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயம் என மாவட்ட போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது என்று இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.